முக்கியமாக இன்னொரு கேள்வி, இதை ஸ்கிப் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கேட்குறேன். விஜய் அவர்கள், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்கும் விழாவில் திடீர்னு ஒரு பெரிய சலசலப்பு. கான்வாயோட நடிகை த்ரிஷா அவர்கள் அரங்கத்துக்கு வந்தாங்க. உள்ளே வந்தோடனே அப்படியே எல்லாம் ஏன்னு ஒரு கைத்தட்டல், அவங்க அப்படியே அழகாக கைத்தட்டினாங்க. எனக்கு அந்த நிகழ்வை பார்க்கும்போது, அந்த நடந்த நிகழ்வை பார்க்கும்போது, எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல இதே மாதிரி அமைச்சரவை பதவியேற்கும்போது ஜெயலலிதா அம்மையார் உள்ளே வந்தாங்க. அதே சாயல், அதே ஃப்ரேம், அதே காட்சியாக நான் பார்க்கல. இதுக்கு நான் சீரியஸாக பதில் சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப சீரியஸாக பதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கணிப்பு சரியாக இருக்குன்னா, வெறுப்பை நான் விதைக்கலை. என் கணிப்பு சரியாக இருக்குமானால், விஜய்க்கு மெஜாரிட்டி குறைஞ்சதுக்கு காரணமே கடைசியாக அவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு பேட் இம்ப்ரெஷன் நான் நினைக்கிறேன். இது எனக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த வன்மமும் கிடையாது. விஜய் இதை கவனமாக எடுத்துக்கணும் தான் என்னுடைய இது. எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு இந்த த்ரிஷாவுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அவர் திருமணத்துக்கு போனது, அவங்க மனைவி புகார் சொன்னது, இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் மனதில் ஏன் விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த பார்வை இருக்குது. நான் எல்லா மட்டத்துலையும் நான் பார்க்கும்போது எங்கேயோ தருதலைகள் ஹாய் ஹோயின்னு சொல்லி ஏதோ கையாட்டுறாங்க. ஆனால் அது வேறு. த்ரிஷாவால் இந்த வெற்றி கிடச்சிதா நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன், எல்லாருடைய மனசாட்சி